குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஐ டு ஹேவ் ஏ யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுவையாக முட்டை பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். யார் வேணால் செய்யலாம், பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். கடையில் செய்கிற முட்டை பரோட்டாவை விட இது ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: முதல்ல பரோட்டாவை வந்து எடுத்து நிறையா பிச்சு பொடியாக இது பண்ணி வச்சுக்கோங்க. இது பிக்கிறதுல வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, இதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ முதல்ல நல்லா சின்ன சின்னதாக இருக்கணும் பரோட்டா. அப்புறம் முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ 2 பரோட்டாவுக்கு 1 முட்டை அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். நாங்கள் 10 பரோட்டா வச்சுருக்கங்காட்டிக்கு 5 முட்டை. அப்புறம் சால்னா, கடையில் கொடுத்தது அந்த சால்னா. அப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம், கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான மெயினான பொருட்கள். ஸோ பரோட்டா எடுத்துக்கோங்க. கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பரோட்டாவை வாங்கி அதை எடுத்து அதை வந்து இப்போ முதல்ல வந்து எப்படின்னா, கையிலேயே வந்து ஒரு 6 பீஸாக 3 கட் போடுங்க. 3ஆக பிச்சுருங்க. பிச்சுட்டு கத்தி எடுத்து நல்லா கட் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே தான் வந்து இப்போ கடையிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா கொத்துவாங்க. இது கொத்து பரோட்டான்னு கூட பேர். ஸோ நல்லா பொடி ஆயிரும். நம்ம வீட்டில் அப்படி செய்ய முடியாது. ஸோ அதனால் கத்தியை எடுத்துகிட்டு நல்லா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்னதாக வெட்டுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பரோட்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் வானொலி எடுத்துகிட்டு அந்த வானொலியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஓரளவுக்கு ஊற்றலாம். நீங்கள் எவ்வளோ பரோட்டா இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றுறீங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கடுகு போட்டுறீங்க. ஆக்சுவலி இந்த கடுகு நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். கடுகுன்னு ஒரு சின்ன ஐட்டம் மட்டும் இருக்கும், அது மட்டும் அதில் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் கடுகு கொஞ்சமாக போட்டுறீங்க. போட்டுட்டு அது நல்லா வெடிக்க போகும்போது நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த தாளிக்க தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுடுறோம். இது ஓரளவுக்கு நல்லா இதாகணும், காயணும். நல்லா சத்தம் படப்பட நல்லா சத்தம் கேட்கும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுத்து வெங்காயத்தை போடுறோம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓகே, வெங்காயத்தை போட்டுடலாம். அப்படி பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுறோம். இதெல்லாம் நல்லா வணங்கணும். ஓரளவுக்கு நல்லா அப்படி கிளறி விடுறீங்க. நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் ஓரளவுக்கு வணங்கப்பறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு எடுத்து போடுறோம். ஸோ நீங்கள் அந்த பரோட்டா எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். அடுத்து தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளி 2 தக்காளி போடலாம், 4. ஸோ நீங்கள் அந்த பரோட்டாவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போடணும். ஒரு 4 பரோட்டானா மேபி 2 தக்காளி கரெக்டாக இருக்கும், மீடியம் சைஸில். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் இந்த அளவு எல்லாமே வந்து நீங்களாக இது பண்ணுறது தான். ஸோ பரோட்டா எவ்வளோ பரோட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, நீங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் 10 பரோட்டாக்கு அளவாக செஞ்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ பரோட்டா செய்கிறீங்களோ அதுக்கு அளவாக தகுந்த மாதிரி நீங்களே இதெல்லாம் செஞ்சுக்கணும், மசாலாலாம் செஞ்சுக்கணும். அடுத்து முட்டை வந்து ஆக்சுவலி 10 பரோட்டானா வந்து ஒரு 6 முட்டை யூஸ் பண்ணிக்கலாம். 5 தான் வரணும். 2 பரோட்டாக்கு 1 முட்டை சொன்னேன். ஸோ இப்போ நான் இங்கே ஏன் டம்ளரில் ஊற்றிட்டு, ஆக்சுவலி இது அங்கே உள்ளே ஊற்ற வேண்டியது. ஏன் டம்ளரில் ஊற்றினா சப்போஸ் சில டைம் வந்து ஏதாவது முட்டை கெட்டிருக்கும். அதனால் அதை கண்டுபிடிக்கிறக்காக ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இதுக்குள்ளே ஒரு சமையலில் உள்ள போடுவோம். நல்லா ஊற்றி நல்லா வணக்கிடுங்க. நல்லா அந்த முட்டை வந்து நல்லா அடி பார்த்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். நல்லா ஃபுல்லாக அப்படியே விட்டிங்கன்னா இதாயிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிகிட்டே இருங்க, கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறியாச்சு. ஓரளவுக்கு
ஃபுல்லாக காயாமல் ஓரளவுக்கு இருக்கிற டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை போட்டுடலாம். பரோட்டா நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா அப்படியே ஃபுல்லாக கிளறி விடுங்க. நல்லா ஃபுல்லாக கிளறிடுங்க. எல்லா பக்கமும் வந்து அந்த முட்டை அந்த இது வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் நல்லா. அப்போ தான் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் இதாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா இப்போ கிளறி விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து வந்து அந்த கடையில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா கிரேவி, அந்த கிரேவியே உள்ளே ஊற்றணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கிரேவியுமே உள்ளே ஊற்றிடுங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ. தனியாக தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் முக்கால்வாசி ஊற்றிடுங்க. நாங்கள் யூஸ்வலாக வந்து தேங்காய் சட்னி தருவாங்க இங்கே. ஸோ தேங்காய் சட்னி கூட தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். ஸோ அதனால் நாங்கள் தேங்காய் சட்னி தனியாக இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா குழம்பும் வந்து இந்த பரோட்டாக்குள்ளே ஊற்றிடணும். ஸோ குழம்பு, முட்டை, அப்புறம் இந்த பரோட்டா, இந்த 3 தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் இந்த முட்டை பரோட்டாக்கு. ஸோ கடையில் வாங்கும்போதே வந்து நீங்கள் பரோட்டா குருமாலாம் எங்கே நல்லா இருக்கோ அங்கே வாங்கிக்கோங்க. சப்போஸ் சிக்கன் கிரேவி அதெல்லாம் உள்ள இது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பீஸ்லாம் நல்லா பார்த்துட்டு வெளியே எடுத்துகிட்டு வெறும் சால்னா மட்டும் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெஜ் கிரேவினா பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். ஏன்னா அதிலே கொஞ்சம் கேரட் அது இதுன்னு எதாவது போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் இங்கே கொடுக்கும். ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கரெக்டாக அப்படி கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டிங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் மனமாக நல்லா பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்கும். இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் இது பண்ணுறத விட வந்து இங்கே நம்ம வீட்டிலேயே எல்லா பொருளும் சேர்த்து நம்ம நல்ல எண்ணெயெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான எண்ணெயில் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக செய்கிறோம். பரோட்டா மட்டும்தான் நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம். ஸோ வாங்கி செய்கிறங்காட்டி நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.